மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன? இது தொடர்பான சர்ச்சை என்ன? தமிழகத்திற்கு பின்னடைவா? தமிழக முதலமைச்சர் சொன்னது என்ன? பாஜக தரப்பில் சொல்லப்படுவது என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். சுதந்திரத்தின் போது இந்திய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 36 கோடி. தற்பொழுது நம் இந்திய நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 121 கோடி. மக்கள் தொகை எவ்வளவு ஏறி இருக்கு பார்த்தீங்களா? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மக்களவையில் யார் அதிக எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறாரோ அவர்தான் பிரதமராக முடியும். அந்த கட்சியை சேர்ந்தவர் பிரதமர் ஆகலாம். எத்தனை எம்பிக்கள் இந்தந்த மாநிலத்திற்கு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதானமாக தீர்மானிக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் பேசியது என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல அரசு தரப்பில் சொல்லப்படுகின்ற தகவல் என்ன என்பதை பார்த்துவிட்டு பிறகு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசு தரப்பில் சொல்லப்படுகின்ற தகவல் என்ன அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் 1951 ஆண்டு, கடைசி சென்சஸ் 2011 ஆண்டு. அதுக்கு பிறகு 2021 ஆண்டில் சென்சஸ் எடுக்கல. அது கொரோனா காலகட்டம் என்பது நமக்கு தெரியும். அடுத்த சென்சஸ் எப்போது எடுப்பார்கள் என்று அனைவரும் பார்க்கும் பொழுது 2031 ஆண்டில் எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. இருந்தாலும் மத்திய அரசுகிட்டிருந்து இது தொடர்பான அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டி இருக்கும். சரி, அப்போ உள்ள மக்கள் தொகை, இப்போ உள்ள மக்கள் தொகை, அப்போ இந்திய மக்கள் தொகை 36 கோடி, இப்பொழுது 121 கோடி. அப்போ எந்தெந்த மாநிலங்கள் அதிக மக்கள் தொகையில் பயங்கரமாக அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்தியாவிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அங்கே 1951 6 கோடி மக்கள் வசித்தாங்க. 2011 சென்சஸ் படி 20 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. 3 மடங்குக்கு மேலே அவங்களுடைய மக்கள் தொகை சுதந்திரத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது தற்பொழுது இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கிறது. 14 கோடி பேர் அங்கே அதிகரிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். சரி, மகாராஷ்டிரா என்று எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்தின் போது 3 கோடி அவங்களுடைய மக்கள் தொகை, தற்பொழுது 11 கோடி. இவங்களும் 3 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்காங்க. அதே போல் பீகார் என்று எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்தின் போது 3 கோடி, அவங்க 10 கோடியாக மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்தின் போது 3 கோடி மக்கள் தொகை, ஆனால் 7 கோடி தான். மக்கள் தொகையை தமிழ்நாடு எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ 3 கோடி இருந்த மகாராஷ்டிரா இப்போ 11 கோடி. அப்போ 10 கோடி இருந்த பீகார், அப்பொழுது 3 கோடி இருந்த பீகார் இப்போ 10 கோடி. அப்போ 3 கோடி இருந்த தமிழகம் வெறும் 7 கோடி தான். 1970களில் மத்திய அரசே சொன்னாங்க, மாநிலங்கள்லாம் முன் வந்து நீங்கள் மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்லாம் கொடுத்தாங்க. அதை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்ததற்கான காரணம் விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தினாங்க. பெண்களுக்கு அதிகமாக கல்வி கொடுக்கப்பட்டது, நல்ல வேலை வாய்ப்பு இருந்து ஒரு வளர்ச்சியான மாநிலமாக தமிழகம் திகழும் காரணத்தினால் மக்கள் தொகையும் கட்டுக்குள்ளே வைக்க முடிந்தது என்று அரசு தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. சரி, 1951 சென்சஸ் நாம் பார்த்தோம். இப்போது லேட்டஸ்ட்டாக நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள் இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 39 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் தான் ரொம்ப அதிகமாக எம்பி இருக்காங்க, 80 எம்பிக்கள். அங்கே மக்கள் தொகை ரொம்ப அதிகம். எந்த ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸில் இந்த மக்கள் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1971 எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் மக்கள் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அப்போ 8 கோடியாக இருந்த உத்தரப்பிரதேசம் இப்போ 20 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அப்போ 5 கோடியாக இருந்த மகாராஷ்டிராவில் இப்போ 11 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அப்போ 4 கோடியாக இருந்த பீகாரில் இப்போ 10 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அப்பொழுது 4 கோடியாக இருந்த தமிழகத்தில் தற்பொழுது வெறும் 7 கோடி மக்கள் தான் வசிக்கிறார்கள். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? தமிழகம் எவ்வளவு வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. சரி, 1971 சென்சஸின் அடிப்படையில் தான் இப்பொழுது சீட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது எத்தனை சீட்டுகள் உத்தரப்பிரதேசத்தில்? அவங்க 8 கோடி மக்கள் தொகைக்கு அப்போது 80 சீட் என்று ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் 5 கோடி மக்கள் தொகைக்கு 48 சீட் என்று ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. பீகாரை பொறுத்த வரைக்கும் 4 கோடி மக்கள் தொகைக்கு 40 எம்பி என்று ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை 4 கோடி
பேருக்கு இங்கே 39 எம்பிக்கள் என்று சீட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. இப்போ தமிழக முதலமைச்சர் எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த சீட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை லேட்டஸ்ட் மக்கள் தொகை நீங்கள் 2031 எடுத்தாலோ அல்லது 2011 எடுத்த சென்சஸின் படி ஃபிக்ஸ் பண்ணாலோ, மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்க தவறிய மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் அதிக எம்பிக்கள் அமர்ந்திருப்பாங்க. மத்திய அரசு சொன்னாங்களேன்னு சொல்லி கேட்டு மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய மாநிலத்திலிருந்து எம்பிக்கள் குறைந்து விடுவார்கள். இது என்ன நியாயம் என்ற கேள்வியை முதலமைச்சர் முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்படின்னா, 543 எம்பிக்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில். நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட தமிழகத்தை பொறுத்தவரை 39 எம்பிக்கள் இருக்காங்க. 8 எம்பிக்களை தமிழகம் இழக்க நேரிடும். அதே போல மக்களவையில் ஒருவேளை இருக்கிற சீட்டுகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு சீட்டுகளை அதிகரிக்கிறாங்க. 543லேருந்து 848 ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்திற்கு குறைவாகவே எம்பி சீட்டு அதிகரிக்கும். எனவே மத்திய அரசின் திட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்தியதற்கு எங்களுக்கு கிடைக்கும் தண்டனையா இது என்று முதலமைச்சர் கேள்வியை முன்வைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவிருக்கிறோம், 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கோம், அனைத்து கட்சிகளும் கலந்துக்கணும், மாநில உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அவருடைய கருத்துக்களை முன்வைத்தார். தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் இதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழக அரசு சார்பில் இப்படியே போச்சு அப்படின்னா வட மாநிலங்களில் உள்ள சில மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தாலே பிரதமரை தேர்வு செய்து விடலாம். வட மாநிலங்களில் சில மாநிலங்கள் ஒரு கட்சி வெற்றி பெற்றாலே அந்த கட்சி நபரை அந்த கட்சியிலிருந்து ஒரு நபர் பிரதமராகி விடுவார். தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிடும். இதைத்தான் முதலமைச்சர் தென் மாநிலங்களின் தலையில் கத்தி தொங்குகிறது என்று பேசினார் அப்படின்னு சொல்லி அரசு சார்பாக தகவல் சொல்கிறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் மத்திய அரசு இது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. பிரதமர் ஏற்கனவே காங்கிரஸ் செய்தது போல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அர்த்தம் மக்கள் தொகையை வைத்து மட்டுமே நாங்கள் எம்பிக்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க மாட்டோம் என்று பிரதமர் சொல்லியிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆதாரம் இல்லாமல் மாநில அரசு பேசுகிறது என்று பாஜக சார்பாக விமர்சிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் இது குறித்து தெரிவித்த கருத்துக்களை பார்த்து விடுவோம். தொகுதியை குறைக்கும் பொழுது மக்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 39 தொகுதி இருந்துமே எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் மத்திய அரசு எதுவுமே கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் குறைச்சாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிடவே முடியாது. 10 லட்சம் ஓட்டுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதிகப்படுத்தினா மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சேவைகள் அத்தனையுமே நேரடியாக போய் மக்களுக்கு சீக்கிரம் சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் பாராளுமன்றத்தை பிரித்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணாங்கன்னா மக்களுக்கு நிறைய பலன் அளிக்கும். அடிப்படை வசதி எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இதெல்லாம் கிடைக்க பெறணும்னா எம்பி குறைச்சி நிதியை குறைக்கிறத விட அதிக எம்பி அதிகமாக்கலாம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம குரல் மத்திய யூனியன்ல ஒலிக்கிறது ரொம்ப கம்மி ஆயிரும். அனைத்து கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் இதுக்கு ஒரு குரல் கொடுங்க, மத்திய சர்க்காரை எதிர்த்து கேளுங்க, அடிப்படை சட்டத்தையே மாத்த சொல்லி கோரிக்கை வைங்க, அதுல உறுதியா இருங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.